ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் T20 பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். செஞ்சா ஹாய் வரா. துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்தாச்சு. பயங்கரமான கூட்டம் இருக்கும் போலயே. ஹாய் கைஸ், உமன்ஸ் T20. ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் ICC உமன்ஸ் T20 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்குறதுக்காக துபாய் ஸ்டேடியம் போயிட்டுருக்கோம். நல்லா சூடாக இருக்குது. இந்த பங்க்சுவாலிட்டி பங்கஜ் கூட தான் நான் போயிட்டுருக்கேன். அதனால் பாதி மேட்சை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் தெரியும்ல, அப்போ வீட்டில் உட்காந்தே பார்த்துருக்கலாம்ல, எதுக்கு இது வரைக்கும் வரணும்? நாங்கள் போய் பாதி மேட்ச் பார்க்க போகிறோம். எங்களை வந்து நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் மட்டும் கிடையாது. பாகிஸ்தான் பேட்டிங் ஸ்டார்ட் 10 over ஃபினிஷ். இங்கே நாங்கள் ஃபோனில் ஸ்கோர் பார்த்துட்டு நடந்துகிட்ருக்கோம். எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. பங்க்சுவாலிட்டி பங்கஜ். வெயிலில் ரொம்ப நேரம் நடக்க வேண்டியதாக தாழ்ப்போம். காரம் எல்லாம் கூட பிடிக்கும், டாடி பிடிக்கும். ஏதோ பாதயாத்திரை போகிறது. எப்படிக்கா போகணும் முத்தா? பேபி நடக்கிறத பார்த்து நிறையா பேர் பேபி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபைனலி நடந்து இங்கே வந்துட்டோம். பயங்கர செக்கிங்கெல்லாம் இருந்துச்சு. பேபியோட ஃபுட்டெல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்து அலோடு அப்படின்னு சொல்லிட்டு, பேபி ஃபுட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணி விட்டுட்டாங்க. ஏட்டா பயங்கர சூடு. நாங்கள் அப்படியே கெத்தாக ஸ்டேயில் வந்தோம். ஆனால் பயங்கர சூட்டில் அங்கே சீட்டெல்லாம் இருக்குது. ஆனால் சூடுனால யாராலையும் உட்கார முடியல. அதனால் நாங்கள் எல்லோரும் வந்து சீட் நிறையா இருக்குது, ஆனால் சூடு. இப்போ எனக்கு வீட்டுக்கு போகலான்னு இருக்குது. எனக்கு ஒன்றும் பார்க்க வேணாம், வீட்டுக்கு போகணுன்னு ஆயிடுச்சு. எரியுது சூட்டில். ஐயோ பயங்கரமான சூடாக இருக்குது, இனி நின்று பார்க்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது என் கூட வந்து 2 பேரை காணோம். என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, பேபிக்கு நின்று ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பேபி வந்து சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாறி போய் நின்று ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தான் கிரிக்கெட் ஃபேனாச்சே. சரி, நான் கொஞ்சம் நேரம் நான் பேபியை பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் போய் மேட்ச் பாரு, நான் வீடியோலாம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கொஞ்சம் நேரம் அனுப்பினேன். அதுக்கப்புறம் நானும் பேபியும் கொஞ்சம் நேரம் நின்று மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் நிற்கிறத பார்த்து ஒருத்தங்க என்னை கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. அங்கே கொஞ்சம் நிழலாக இருந்தது. என்னோடய பின்னாடி ஃபுல்லாக பாகிஸ்தான், முன்னாடி ஃபுல்லாக இந்தியன் பீப்புள்ஸ் உட்காந்துருந்தாங்க. மாறி மாறி கத்திட்டு இருந்தாங்க. இடையில நானும் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக மேட்ச் பார்த்தேன்.
நல்லா மேட்ச் போயிட்டுருந்த டைமில் அந்த பிளேயருக்கு வந்து அடிபட்டுருச்சு போல் கழுத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வேறு பிளேயர் வந்தாங்க. அப்படி இப்படியே ஆடி இந்தியா வின் பண்ணிருச்சு. இந்தியா வின் பண்ணிருச்சு. ரொம்ப ஹாப்பி. வந்தே மாதரம் சாங் கேட்டதுமே எப்பயும் போல் கண்ணு கலங்கிருச்சு. அடுத்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மேட்ச்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் பார்ப்போன்னே நாங்கள் நினைக்கல. திரும்பி போயிடலாம், பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு, திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ நல்லா கிளைமேட் ஆகிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு சீட்டு, எனக்கு ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. நான் அவ்வளோ பார்த்தேன். எங்களால் ஓன்னு வச்சுருக்காங்க. எக்ஸிட் ஆகும்போது பாருங்கள் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அங்கே பார்க்கிங்கில் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. தமிழ், மலையாளம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.